Wherever fairness cream, the magic of Kashmir saffron. வோடஃபோன் கலக்க போவது யாரு பார்ட் 4 தொடர்கிறது. வெல்கம் பேக். இது வோடஃபோன் கலக்க போவது யாரு 4 செகண்ட் ரவுண்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போற வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது சிம்பு அதாவது Tafi Ahmed. Let's welcome Tafi Ahmed. Cause here we go, ladies, this one's for you. Lakshmi Padmini, Vidya, Rekha, Sita, Geeta, oh Lalita. No, you know I gotta get with ya. Come on girls, can I kiss ya? Wanna be with ya, my Chandrika. Wanna be with ya, yo, I miss ya. Wanna hold you girl and make you mine. Wanna hold you girl, baby, all the time. நீ பில்லாலடா பல்லா. சிம்பு மாதிரி ஏற்கனவே பண்ணீங்க, இப்போ பிரமாதமாக பண்ணீங்க. ஸ்டெப்ஸுன்றது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அவர் படத்தை பார்த்து. ஆனால் ஃபைனலாக ஒரு 1/2 நிமிஷம் அந்த சோகம் காமிச்சிங்களா அவர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். தேங்க்யூ சார். அவர் வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துக்கிறேன். பல்ல மாதிரி பேச ட்ரை பண்ணுறேன். நல்லாவே பண்ணாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த எபிசோட்க்கு ஜாயின் பண்ணிருக்காரு. அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அவரோட வெரைட்டி எப்படின்னா, வெரைட்டியில கிங்குங்க அவரு. அதாவது இப்போ ஒரு ட்ரெயின் வருதோ, ஒரு கார் வருதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நேச்சுரலாக கண்ணை மூடிட்டு கேட்டிங்க வச்சுங்களேன், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். படவா கோபி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்ல, ரொம்ப வருஷமா மிமிக்ரி செஞ்சுட்டு வராரு. இப்போ வந்து ஜோடியா டான்ஸ்லாம் வேற ஆடுறாரு. So let's welcome படவா கோபி for his stunning rocking comedy performance. வோடஃபோன் கலக்க போவது யாரு பார்ட் 4. இங்கே வந்திருக்கும் அத்தனை போட்டியாளர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் காம்பேர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாருக்குமே வந்து படவா கோபியின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால் ஜட்ஜஸ் பற்றி. ஜட்ஜஸ் வந்து உமா, ரியாஸ், மை ஃப்ரெண்ட். அவங்க ரொம்ப நல்ல டான்ஸர். அது மட்டும் இல்லாமல் நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவங்க. அவங்கள மாதிரி ஒரு வெட்டி ஒரு ஹியூமர் பர்சன் வந்து நான் லேடிஸில் பார்த்தது கிடையாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, நோ ஹேட்ஸ் ஃபுல் டு யூ. அண்ணன் பாண்டியராஜ் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகேஷ், சந்திரபாபு, தங்கவேலு அந்த டீமுக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞர்கள் அவங்களாம். அவங்களுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவை தந்தவர் அவர். என்னுடைய ஒரு சிறப்பு விஷயமா இந்த நிகழ்ச்சிக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து பேசியிருந்தார்னா எப்படி? Thank you very much for inviting me to this Vodafone கலக்க போவது யாரு part 4. Actually, I'm very busy playing the series in Australia, and I'm really batting well, and it's so happening, and I took my real time to come here and
Vijay TV, and all the participants. Best of luck. Sachin, Thank you, Uma. you have any problem with the shoulder? Yeah, because whenever I was batting, to just beat the ball, my shoulder comes like this. ஒரு ஓட்டு என்ன இருக்கு, இன்ஜமாம் வந்து மேட்ச் விளையாடிட்டு வின் பண்ணிட்டு போய் அவங்க ஊரில் இறங்கிடுறாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு செம்மடி அடிச்சுக்கிறாங்க. ஆடியன்ஸ் பூந்து செம்மடி இன்ஜமாம். என்னடா வின் பண்ணிட்டு வந்துக்கிறோம் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஆடியன்ஸை போய் கேட்டா என்னன்னு கேட்டால், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவார்ட் செரிமனிலையும் வந்து இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இங்கிலீஷில் ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. ஒரே ஃபார்மேட் தான், ஓப்பனிங் டென்ட் ஒரு ஃபார்மேட் இருக்கும். அது மாறி பேச மாட்டாங்க. இப்போ இன்ஜமாம் கேட்ட உடனே இப்போ டோனி கிட்ட கேட்குறாரு வச்சுங்களேன், ஓ இன்ஜமாம் யூ பீன் டிக்ளேர்ட் தி மேன் ஆஃப் தி மேட்ச், தி ஃபேன்டாஸ்டிக் மேட்ச் யூ ஹேவ் பிளேட் ஹியர் அப்படின்னு டோனி சொன்ன உடனே இன்ஜமாம் ஆரம்பிச்சுவார். ஃபார்மேட் இது ஓகே. தேங்க்ஸ் டு அல்லா. Actually, credit goes to Afridi, and our boys played really well. We won the match. Thank you. Okay. அதுக்கு அடுத்த கேள்வி அந்த காம்பேர் என்ன கேட்டிருக்காரு, oh இன்ஜமாம் you got your first child in your family, congratulations அப்படின்னு சொன்னோன்னே இவர் இல்லை, thanks to Allah, it goes to Afridi, and my boys really played well, thank you அப்படின்ட்டு இருக்கிறார். ஸோ அதனால் அவர் போட்டு பின் எடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு நன்றி, விடைபெறுகிறேன். இங்கே ஒருத்தர் இருக்காரு, நம்ம தமிழ்நாட்டில் கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர். ஓகே, அவர் எப்படி பேசுவா தெரியுமா உங்களுக்கு? அதாவது அவ என்ன சொன்னான்னா, அந்த இடத்துல வந்து பிட் ஆஃப்ல இருந்து இப்படி வந்து இங்க வந்து நேரம் வந்து நின்னோன்னா அவ கரெக்டா அவ ஆடாம விட்டுட்டா. தட்ஸ் a point ஆக்சுவலா. அப்படின்னு ஒரு பிளேயர் இருப்பார் தெரியுமா? யாருன்னு தெரியும் சொல்லிடலாமா? பட் நீங்களும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சதுனால எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we need to go for a break. ஸோ அது வரைக்கும் நீங்க குஷியா இருங்க, கூஜாலா இருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வோடஃபோன் கலக்க போகுது யாரு?